குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜ் குந்த்ரா மீதான குற்றம் நிரூபணமாகி இருப்பதாக தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தேர்தலில் போட்டியிட சீனிவாசனுக்கு தடை விதித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL T20 கிரிக்கெட் போட்டிகளின் போது நடந்த பிக்சிங் மற்றும் பெட்டிங் தொடர்பான வழக்கு கடந்த 18 மாதங்களாக உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. முன்னாள் நீதிபதி முகுல் முத்கல் குழு அறிக்கையின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நீதிபதி TS தாக்கூர் தலைமையிலான அமர்வு வியாழனன்று தீர்ப்பளித்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலைமை நிர்வாகி குருநாத் மெய்யப்பன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் மேட்ச் மீது பெட்டிங் வைத்தது நிரூபணமாகி இருப்பதாக நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். முறைகேடுகளில் சீனிவாசன் ஈடுபட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாக கூறிய நீதிபதிகள், ஆனால் அதை நிரூபிக்க ஆதாரங்கள் இல்லை என தீர்ப்பில் குறிப்பிட்டனர். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி உரிமையாளர் என இரு பதவிகளிலும் சீனிவாசன் ஒட்டிக் கொண்டிருப்பது வாரிய விதிகளுக்கு முரணாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், கிரிக்கெட் மூலம் தொழில் ஆதாயம் தேடும் வரை இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தடை விதித்தனர். சென்னை அணி உரிமையாளர் பொறுப்பை கைவிட்டால் மட்டுமே கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவிக்கு போட்டியிட சீனிவாசன் தகுதி பெறுவார் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள், அடுத்த 6 வாரங்களுக்குள் கிரிக்கெட் வாரிய தேர்தலை நடத்தி முடிக்கவும் உத்தரவிட்டனர். பெட்டிங்கில் ஈடுபட்ட குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கான தண்டனை என்ன என்பதை முடிவு செய்ய முன்னாள் தலைமை நீதிபதி RM லோதா தலைமையில் 3 பேர் குழுவை அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். குருநாத் குந்த்ரா நிர்வகித்த சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளின் IPL எதிர்காலம் குறித்தும் அக்குழு தீர்மானிக்கும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்ட நீதிபதிகள், IPL தலைமைச் செயலதிகாரி சுந்தர் ராமன் மீதான குற்றச்சாட்டு குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டியதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளனர்.